வணக்கம். இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா, மாதுளம்பழம் செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொமக்ரேண்ட் இது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த இப்போ தெரியுதுல்ல, இது எல்லாமே மாதுளம்பழத்தோட செடி தான், தளிர் தான். நான் மாதுளம்பழம் சாப்பிட்டுட்டு அந்த சிவப்பு கலரில் இருக்க விதை மாதிரி பழம் இருக்கும்ல, அதை தான் நான் சும்மா உள்ளே போட்டேன். அங்கங்கே ஒன்று ஒன்றா போட்டேன். அந்த ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு செடியும் முளைச்சிருக்கு. ஒவ்வொரு அந்த இது இருக்குல்ல, பழம் இருக்குல்ல, ஒவ்வொரு மாதுளம்பழம் பார்த்துருக்கீங்களா, உள்ளே இருக்குல்ல, அப்படி ஒவ்வொரு பழத்துக்கு நான் போட்ட பழம் எல்லாமே அது முளைச்சிருக்கு. எத்தனை போட்டனோ அத்தனையும் முளைச்சிருக்கு. இது 2 இலைகள் ஆர்டின் ஷேப், எல்லா செடிக்கும் ஆர்டின் ஷேப்பின் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் 3வது இலை பார்த்திங்கன்னா, அந்த புளிச்சக்கீரை மாதிரி இருக்கும், ஊசியாக இருக்கும் இலை மாதுளம்பழம். இது நான் வளரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 10-20 நாள் போனால் கரெக்டான இது தெரியும். இது ஜஸ்ட்டு இப்படி முளைச்சிருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக காமிக்கிறேன். கடைசியில் இந்த மாத கடைசியில் எல்லாவுடைய செடியும் ஓரலாக காமிக்கிறேன். கடையில் 60 ரூபா கொடுத்தா கொடுக்க போகிறோம் மாதுளம்பழம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு செடியும், ஒவ்வொரு இலையும், ஒவ்வொரு பூவும் எப்படி இருக்குது, அது எப்படி வளருது அப்படின்னு பார்க்கணும். எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கு ஒரு விருப்பம். அதனால் நான் பண்ணுறேன். இதில் எனக்கு ஒரு மன திருப்தி. இது நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளே இது பண்ணலாம். ஒரு ஆர்கானிக்காக இயற்கையாக இருக்கும், மருந்து இல்லாத ஒரு பழமாக இருக்கும் அப்படின்னு ஒரு இது. அதெல்லாம்